ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அப்படியே வாங்க போகிறோம். இங்கே போகிற 8 போட்டு போகுது. நான் ஜெயிச்சிட்டேன் மாறா. கையிலே ஆகாசம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கொல்லிமலை சீரிஸில் வந்து அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வந்தோம். ஸோ இப்போ வந்திருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அப்படியே வாங்க போகிறோம். இறங்கி போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸில் வந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்க முன்னாடி. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே மரம்லாம் அப்படி வளைஞ்சி அப்படியே போகிறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே கீழே போயிட்டே இருப்போம். எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நெட்டாங்குத்தாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஏறும் போது அசப்பாக இருக்க செத்துருவோன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபால்ஸ் சுற்றுற சத்தம் அப்படியே லைட்டாக கேட்குறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இறங்குற பிறகு இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் அங்கே எல்லாருமே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. பார்க்க முடியுமா தெரியல. வாங்க இப்போ ட்ரை பண்ணுவோம். இங்கே போகிற 8 போட்டு போகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. கிளம்பி அங்கே பாரு. லைட் ஹவுஸ் மாதிரி எதாவது இருக்குது. அங்கே பஸ்ஸும் வண்டியும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இப்படி கட்டாகி வந்தோம்ல நேராக போகிற இடம் இந்த போல இங்கே தெரியுது. நம்ம அங்கே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் கீழே என்ன பாறை இருக்குது. இங்கே தான் நின்றுட்டு அந்த பக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே ஃபால்ஸ் லைட்டாக தெரியுது. பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க இன்னும் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பக்கமாக வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளோட வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஃபால்ஸ் பக்கமாக வந்துச்சு. ஃபால்ஸோட சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அதோட ஆக்ரோஷம் வேற மாதிரி இருக்குது. வாங்க பாப்பா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்துட்டோம். வேற லெவலில் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போவோம். வேற லெவலில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சாரல் வேற லெவலில் அடிக்குது. பின்னாடி வேற மாதிரி இருக்குது ஃபால்ஸு. மாதிரி செம்ம ஹாப்பினஸ் சார் பாருங்களோட. வேற லெவலில் இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ நான் பேசுகிற கேட்குவாங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். கேமரா என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. வாட்டர் ப்ரூஃப் அந்த கேஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கேமரா வச்சுட்டு போகிறேன். மாதிரி இருக்குது சொல்கிறது என்னன்னு தெரியல. வேற லெவலில் இருக்குது ஃபால்ஸு. நாங்கள் ஃபால்ஸு பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி மாதத்தில் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கோம். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அப்படியே தண்ணி சாரல் வேற லெவலில் அடிக்குது. ஸோ வாய்ஸ் வேற மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் பாருங்க.
வேறு மாதிரி. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே பேசலான்னு பார்த்தா சவுண்டு வந்து கேட்கல, செம்ம மூச்சாங்குது, கொஞ்சம் தான் ஏறி இருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, பின்னாடி செம்மையாக இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியோடையும் வரலாம், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், இனிமேல் எப்படி ஏறுறோம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தையராக போட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூதினன்ட்ட கேட்போம். பூதின உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. வந்தமே மொத்தம் நல்ல ட்ரிப்பு, ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடம். என்ன சொல்கிறது தெரில. ஃபேமிலியோடு வரலாமா? ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் வரலாம், இப்படி வேணும் வரலாம். அந்தளவு ஒர்த்தான இடம். ஏறினா தான் தெரியும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சக்திகிட்ட கேட்போம். சக்தி சொல்கிறா எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பருங்க, அறிவுலாம் வேறு லெவலு. அப்புறம் ஃபேமிலியோட வந்து அறிவு சொல்லணும்னா அறிவுலாம் வேறு, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அதோட இன்னும் ஜாலியாக இருக்கும். எதாவது ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க்கு வெங்காயமும் இல்லை, இறங்குறது கூட தெரியாது, ஏறது தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இப்போ தான் 10 படி இருக்குது, அது கூட சொல்கிறான் பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைகிட்ட கேட்போம். கலை என்னங்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? கலை ஆனால் குளிக்கவே வரல. நான் குளிக்க வரல தான் ஒத்துக்கிறேன். சரி வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லு. நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 4 பேர் 5 பேரும். அவங்க 5 பேருமே ஃபன் பண்ணது எப்படி தெரியுமா? நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ரமேஷ் நான் போயிட்டு இருக்காரு. ரமேஷ் என்ன கேட்பான்? அண்ணா சொன்னேன் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேரண்டி. அவ்வளோதான். இப்போ குளிச்சுட்டு அப்போ நேரம் கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாம், மேலே கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு இன்னும் இருக்கு மாசிலாரி நிறைய இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும். டைமிங்லாம் கம்மியாக இருக்குது. டைமிங் இருந்தாலும் இல்லைன்னா போகிறோம் டைமிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மணி என்ன நேரமாக வாங்க. ஆமாம், நேரமாக வாங்க. எதாக இருந்தாலும் நேரம் சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் கிளம்பி இங்கே வந்து வர மாதிரி வந்துருங்க. ஸோ தான் எல்லாமே சுற்றி பார்க்க முடியும். வேற மாதிரி. அடுத்து மணி என்ன கேட்போம். மணிண்ணே என்ன உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. எப்படி பட்டாசா இருந்தது? பட்டாசா இருந்ததா? தீபாவளிக்கு வேணும் கொஞ்சம் பட்டாசு. தீபாவளிக்கு வேணுமா? என்ன சொல்றாங்க பேரு? இந்த மாதிரி பார்த்து இல்லை போங்க. இந்த மாதிரி பார்த்தே இல்லையா? ஆமாம், அது இந்த மாதிரி அது பார்த்து இல்லைங்க. இதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. கொழும்பு எங்க சொல்லு ஆடாமச்சி சேனல் சொல்லு. வாடாமச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவ்வளோதான். கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி தாங்க. பின்னாடி பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த சந்துக்கு பின்னாடியா இந்த ஃபால்ஸு மழை பயங்கரமாக இருக்குது, காற்று பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம் நம்ம கொஞ்சம் வீட்டு கட்டத்துக்குள்ளே பண்ணியா நம்ம வியூ பாயிண்ட் அந்தாண்ட மலை இறங்கும்போது சரி ஸ்டார்ட் போலாமா? ரெடி கலை, ரெடி ஸ்டார்ட். புரியல, அந்த மேலே போய் தான் நிற்கிறான். ஸோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதான் ஏரியாச்சு. அவங்க தோற்றுட்டாங்க 3 பேர். நான் ஜெயிச்சிட்டேன் மாறா. கையிலே ஆகாசம். அவ்வளோ நம்ம வந்தாச்சு, அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேறு என்ன பிளான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பும். நம்ம மேலே வந்தாச்சு, அதுக்கு நம்ம கோயில் தான் போகிறோம். வாங்க போகிறோம். அதான் என்ட்ரி வந்து மூடிட்டாங்க, இது மேலே அவுட்டு மட்டும்தான். செம்ம கூட்டமாக இருக்குது. சரிங்களா, அப்படியே நீங்கள் ஆகாய கங்கை போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பலாப்பழம் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே விளையிற பழங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோவில் சிவன் கோயில் இருக்குது. டேரெக்டாக போய் குளிச்சுட்டு மேலே வந்தாலும் எல்லாம் மேலே கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் கோயில் இருக்குது, அரப்பளீஸ்வரர் வந்து. ஸோ இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு நம்ம அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு போவோம்.
பஸ் வருது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:05 பஸ் வருது. 4 மணிக்கு வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா பஸ்ஸில் கூட போகலாம். வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஆகாய கங்கை அருவி அப்புறம் கோயிலுக்கு போனோம். ஸோ அங்கே உள்ள வீடியோ எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் சின்ன அந்த இந்த ஃபால்ஸு காமிச்சவங்களுக்கு ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பாருங்கள். அவ்வளோ guys, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கரெக்டாக வருது லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் சாரி கீழே ரெட் கலர் பட்டனில் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. நானே வளரிட்டு இருக்கேன்.